இந்த மாதிரி வெயில் காலத்துல மீன் பிடிக்கிறது சந்தோஷமா இருக்குல்ல? ஆமால. இதுல இவ்வளவு சந்தோஷப்பட என்னதான் இருக்குன்னு தெரியல. ஏதோ மாட்டிக்கிச்சு. இது எனக்கு தெரிஞ்ச ரொம்ப பெருசா இருக்க போகுது. பாத்தீங்களா? நல்லா ஏமாந்தா நோபிட்டா. ரெண்டு பேரும் சிரிக்கிறத முதல்ல நிறுத்துங்க. ஆமால நோபிட்டா, இது உண்மையிலே பெருசா தான் இருக்கு. கொஞ்சம் திரும்பி பாரு நோபிட்டா, உனக்கு தான் நிறைய பொருள் கிடைச்சிருக்கு. ஆனா அது எல்லாமே வெறும் குப்பை. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? மீன் குளமே வெறும் குப்பையா இருக்கு. அட ஆமால, இந்த பையன் சொல்றதும் ஒரு வகையில சரிதானே. ஆனா எனக்கு மட்டும் மீன் மாட்டிக்கிச்சு பாருங்களேன். எனக்கும் கிடைச்சிருக்கு பாருங்க. பார்த்தல்ல. ஆனா நோபிட்டா, உன்ன மாதிரி எப்படி குப்பையை பிடிக்கிறதுன்னு தான் எங்களுக்கு தெரியல. இப்பவே நான் கிளம்புறேன். உன்னால ஒரு மீனை கூட பிடிக்க முடியாது. இதெல்லாம் அவ்வளவு பெரிய விஷயமா என்ன? மீன் பிடிக்கிறது போய் போர்ல சண்டை போடுற மாதிரி பேசிக்கிறானுங்க. பாவம், அந்த மீன் அவங்க தூண்டில்ல போய் மாட்டிக்கிச்சு. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அத இங்கதான் வச்சிருந்தேன். ஆமா, எனக்கு அதை பத்தி தெரியாது. நீ என்ன சொன்னாலும் சரி, எனக்கு உடனடியும் அது வேணும். ஏதாவது பண்ண டோரேமான். ஆனா நான் ஒண்ணும் அது தொலைக்கலையே. என்னாச்சு டோரேமான்? அம்மா பக்கெட் தொலைச்சிட்டு என் மேல பழிய போடுறாங்கப்பா நோபிட்டா. என்னது பக்கெட்டா? என்ன, ஃபிஷிங்க்கு போகும்போது எடுத்துட்டு போனியா? ஆமா, நான் அதை அங்கேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் ஏன் பேசிட்டீங்கற, போய் இதை எடுத்துட்டு வா. ஆனா எனக்கு அதுக்கெல்லாம் நேரமே இல்ல. உனக்கு அது கிடைச்சதாங்க இல்லையா? ஆனா இதுல என் தப்பு ஒண்ணும் இல்ல. உன்னை கெஞ்சி கேக்குற டோரேமான், ஏதாவது பண்ணு ப்ளீஸ். கெஞ்சி கேக்குறியா? அப்ப இதை செஞ்சுதான் ஆகணும் போல இருக்கு. தொலைச்சி போனதை கண்டுபிடிக்கிற ஃபிஷிங் ஸ்டிக். அந்த பக்கெட்டை எங்க தான் வச்ச நோபிட்டா? அதுவா, ஸ்கூலுக்கு பின்னாடி இருக்க இடத்துல. அது சரி, இது என்னது? நீ இடத்த சொன்னா இது அழகா கண்டுபிடிச்சு கொடுக்கும். எப்படியாவது அந்த பக்கெட்டை நான் கண்டுபிடிச்சாகணும். இந்த ஃபிஷிங் ஹோல் மூலமா நம்ம இடத்தை கண்டுபிடிக்கணும். அப்புறம் ராட் அந்த பொருளை கண்டுபிடிச்சிரும். அப்படின்னா இது தண்ணின்னு சொல்றியா? இது 4 டைமென்ஷனல் ஸ்கிரீன் நோபிட்டா. கிடைச்சிருச்சா? அவ்வளவுதான். சூப்பர் சூப்பர் டோரேமான். இந்த பக்கெட்ல கொஞ்சம் மீனும் கிடைச்சிருக்கு நோபிட்டா. இந்தா. அச்சச்சோ, இது ஜியானோட பக்கெட் ஆச்சே. இப்போ என்ன பண்றது? சீக்கிரமா இதுக்குள்ள போடு போடு போடு. சீக்கிரம் ஜியான், இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஜியான், வந்த ஒரு வழி ஆகிடுவோம். உனக்கு ஒண்ணுமே தெரியல. நோபிட்டா, பக்கெட்டோட கலர் என்னன்னு தெரியுமா? அத முதலே கேக்குறது. ப்ளூ கலர் பக்கெட், 30 சென்டிமீட்டர். இந்த டிவைஸால ஜியான் கிட்ட மாட்டிக்க போறான். இல்ல இல்ல, நான் எதுவும் பண்ணல. ஜியா, நாங்க கொஞ்சம் பாரு. பக்கெட் தானா போகுது. இதேதான் டோரேமான். இந்தாங்க நீங்க கேட்ட பக்கெட். இத நீதான் எங்கேயாவது வச்சிருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும் டோரேமான். என்ன பாத்தியா? அதனாலதான் நீ எடுத்து கொடுத்திருக்க. இல்ல இல்ல, அது நான் எடுக்கல. நோபிட்டா, உன்னால பாரு, அம்மா தேவையில்லாம என்ன திட்டிட்டு இருக்காங்க. சரி, அதையே இப்ப உள்ள வைக்கிற. பால் பாயிண்ட் பென்னா? அதேதான், ஜிராஃபி ஷேப்ல இருக்க 2 கலர் பால் பென். சீக்கிரமா அதை கண்டுபிடிச்சிட்டு வந்துறேன். அதை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு ஈஸியா இருக்கும்னு எனக்கு தோணல. ஃபிஷிங் பண்ணும்போது பொறுமையா இருக்கணும். நான்
நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப லேட் ஆகுதே. ஃபிஷிங் பண்ணும்போது பொறுமையா இருக்கணும்னு யாரோ சொன்னாங்க. நான் கேட்டது கிடைச்சிருச்சு. வந்துரு. வெளிய வர மாட்டேங்குது. நோபிட்டா, ஒரு பெண்ணுக்காக இந்த மாதிரியா கஷ்டப்படுவேன்? நோபிட்டா, அது நல்லா வேகமா புடிச்சிக்கிடு. என்னப்பா அது? அட, பால் பென் இந்த பாக்கெட்ல இருக்கு. அப்படின்னா பாக்கெட்ல போட்டுட்டு யாராவது நடந்து போயிருப்பாங்க. அத பேண்டோட வந்துருச்சு. ஆமா, யார் இப்படி பண்ணிருப்பாங்க? அவங்கள பார்க்கணுமே. இதெல்லாம் யாரோட வேலைல? இது ஓ வேலைதானா சுனியா? இல்ல ஜியா, நான் எதுவும் பண்ணல. என்கிட்டயே போய் சொல்லி ஏமாத்தவா பாக்குறேன். சுனியா, உன்னை விட மாட்டேன். மரியாதையா நில்லு. இந்த வாட்டி நான் போன வருஷம் போட்ட 10 ரூபாயே எடுக்க போறேன். அதெல்லாம் கிடைக்காதுப்பா நோபிட்டா. முயற்சி பண்ணாம சொல்லக்கூடாது. மம்மி, எனக்கு மம்மி சாக்லேட் மம்மி. அச்சச்சோ, இந்த நிலைமையில வீட்டுக்கு போறது நடக்கிற காரியமா? இது வந்துருச்சு. ஊர்ல இருக்கிற எல்லா 10 ரூபாயும் இது எடுத்துட்டு வந்துருச்சு போல இருக்கே. எடுத்துட்டு வரட்டும். எல்லா 10 ரூபா காயினும் எனக்கு தான் சொந்தம். அது கூட நீ ஒரு காயினை தான் எடுத்துக்க முடியும். மத்த எல்லாத்தையும் அவங்க கிட்ட ஒப்படைச்சிர. சரி கூடு. அதிர்ஷ்டம் ஒரு வாட்டி தான் கதவு தட்டும். அது எனக்கும் தெரியும். சூப்பர் ஐடியா. நான் சுஷிகா கிட்ட இத போய் காட்ட போறேன். சுஷிகா, இது வச்சு வேற என்னெல்லாம் பிடிக்கலாம்ப்பா? உனக்கு என்ன வேணுமோ தாராளமா பிடிக்கலாம். சோனியா, ஹாய் நோபிட்டா. திரும்பவும் ஃபிஷிங்கா? ஆனா உனக்கு தான் இது சுத்தமா வராதே. சும்மா உட்காரு. நீ நினைக்கிற மாதிரி இது ஒண்ணும் சாதாரண விஷயம் இல்ல. ஷிசுகா, நீ வேணா பாரு, அவன் பழைய ஷூ இல்லனா உடைஞ்சு போன மக்கோ தான் எடுப்பா. சேச்சா, அப்படிலாம் இருக்காது. அட, நான் இன்னும் எதுவும் சொல்லவே இல்லையே. சரி பரவாயில்ல, எடுத்துட வேண்டியதுதான். நான் தான் அப்பவே சொன்னேன். இன்னொரு வாட்டி எடுத்துட்டு வா. ஏன் எல்லாம் குப்பையாவே கிடக்குது? திடீர்னு இதுக்கு என்ன ஆச்சு? குப்பை தொட்டியில தான் விழுந்திருக்கும் போல. நோபிட்டா, இத கொஞ்ச நேரம் எனக்கு கொடுத்துரு சரியா? இல்ல சோனியா, அப்படிலாம் பண்ணாத. வேண்டாம், என்ன தண்ணியை விட்டுட்டு போவாத. பாவம் நோபிட்டா, அவனையும் கூப்பிட்டு இருக்கலாம்ல. கூப்பிட்டேன், ஆனா அவன் தான் இன்னும் குப்பையெல்லாம் சரி பண்ணிட்டு வரேன்னு சொன்னான். சுனிய மட்டும் அதை எடுத்துக்கிட்டானா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. இதுக்கு காரணமானவன் யாருன்னு தேடி கண்டுபிடிச்சு அவனை சட்னியாக்காம விட மாட்டேன்ல. அச்சச்சோ, அது பேண்ட் ஜியான்தா. பணம் வேணும், பணம் வேணும். இதுவும் இருக்கிறது நல்லதுதான். இதுவும் வேணும். அடடா, ஜியான் என்கிட்ட இருந்து வாங்கின காமிக்ஸ் டாய்ஸ் எதையும் திரும்ப விடாம வாங்க போறேன். என்னல இதெல்லாம்? இன்னைக்கு வசமா மாட்டுவ பாருல. இன்னொன்னு கிடைச்சிருச்சு. ரொம்ப பெருசா இருக்கும் போல இருக்கே. இன்னும் கொஞ்சம் தான். வந்துரு. வா வா, மேல வா, மேல வா. உன்னால முடியும். என்னது இது? இதை எப்ப அவன் என்கிட்ட இருந்து வாங்கினா? சரி. அப்படின்னா என் பேண்ட உருவிட போய நீதானா? ஆரம்பத்திலையும் மேல சந்தேகப்பட்டது சரியா தான் இருந்தது. அது நான் இல்ல, என்ன நம்மளதுக்கு தான் வச்சு செஞ்சுட்டீங்கல. போச்சு வசமா நான் மாட்டேன். நோபிட்டா, நீ எங்க இருக்க? எங்க போன நீ? டோரேமான், இந்த பேண்ட் ஜியானுக்கு சொந்தமானது. உனக்கு எப்படி தெரியும்? இந்த பேண்ட்
இப்பதாமலே ஃபுல் மீல் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. அவசரப்பட்டு இப்படி பண்ணிட்டியே. சுனியாவை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நோபிட்டா. எப்படியோ நாம தப்பிச்சோம்ல. Thankfulness understanding device. ரொம்ப ருசியா இருக்கு. வயிறு ரொம்ப ஃபுல் ஆயிடுச்சு. சாப்பாடுக்கு நன்றிமா. நோபிட்டா நீ ஏன் நிறைய மிச்சம் வச்சிருக்க? ஆனா எனக்கு வயிறு ஃபுல்லா இருக்குமா. என்ன உண்மையாவா சொல்ற? இன்னைக்கு எங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ்மா? என்னது ஸ்நாக்ஸா? நோபிட்டா ஒழுங்கா இங்க வந்து உட்காரு. அம்மா அப்புறமா நான் பேசிக்கிறேன். நான் வெளியில போய் விளையாடிட்டு வரேனே. இங்க பாரு நோபிட்டா, யுத்தம் நடக்கிறப்போ அங்க சாப்பிடறதுக்கு எதுவும் கிடைக்காது. நீ என்னடானா சாப்பாட வேஸ்ட் பண்ற. இந்த மாதிரி சாப்பாட வேஸ்ட் பண்ண கூடாது நோபிட்டா. சாப்பாட வீணாக்குறது ரொம்ப பெரிய தப்பு தெரியுமா? நல்ல சுவாரஸ்யமா இருக்கே. அதேதான் இப்பவும் நடக்குது. உலகத்துல ஆயிரக்கணக்கான குழந்தைங்க பசியில தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க, உனக்கு தெரியுமா? சொல்லு நோபிட்டா, உனக்கு எதுவுமே சாப்பிட இல்லன்னா நீங்க என்ன பண்ணுவேன்னு சொல்லு. நீங்க எனக்கு செஞ்சு தர இருக்கீங்களே. ஒருவேளை நம்ம கிட்ட சாப்பிட அரிசி இல்லாம போயிட்டா? அப்ப நான் பிரெட் எடுத்து நல்லா சாப்பிட்டுப்பேன். அப்ப நம்ம கிட்ட பிரெட் இல்லனா என்ன பண்ணுவ? அதான் ஹோட்டல் இருக்கேமா. ஹோட்டல்லயும் சாப்பாடு இல்லனா என்ன பண்ணுவ? கவலையே பட வேண்டாம். நம்ம தெருமுனையில ரேமன்னு ஒரு கடை இருக்குமா. நம்ம எல்லாரும் வேணா அங்க போய் ஒண்ணா சாப்பிட்டுக்கலாம். அப்படின்னா உனக்கு சாப்பாடு இல்லனா கவலை இல்ல. இனிமே உனக்கு ஸ்நாக்ஸும் இல்ல. என்ன அம்மா? அம்மா ஏன் இப்படிலாம் பேசிட்டு போறாங்க? அவங்க ஏன் கோவமா இருக்காங்கன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியாது நோபிட்டா. பயங்கரமா பசிக்கிற நேரத்துல உனக்கு சாப்பிட எதுவும் கிடைக்காத அப்பதான் உனக்கு சாப்பாட்டோட அருமை புரியும். Thankfulness understanding device. உனக்கு எப்ப எது தேவையோ அப்ப அது கிடைக்கலனா எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு இது உனக்கு தெரியப்படுத்தும். ட்ரை பண்ணு. இதோ இங்க இருக்கல, இந்த ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஏர்னு சொல்லு. எதுவுமே மாறாம அப்படிதானே இருக்கு. கஷ்டப்படுற இப்ப காத்து இல்லைன்னா எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு புரியுதா நோபிட்டா? இப்ப உனக்கு காத்தோட அருமை நல்லா புரிஞ்சிருக்குமே. நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு போல இருக்கு. இந்த வெள்ளை பட்டனை பிரஸ் பண்ணா ஆஃப் ஆயிடும். இப்ப புரிஞ்சுதா? நீ எல்லா விஷயத்துக்கும் நன்றியோட இருக்கணும் நோபிட்டா. இவ்வளவு மோசமான ஒரு டிவைஸா? இப்ப ஃபுட்னு சொல்லி இந்த பட்டனை பிரஸ் பண்ணு. அப்படின்னா எனக்கு சாப்பிட எதுவும் கிடைக்காதோ டோரேமான்? அப்படிதான். உனக்கு தான் வயிறு ஃபுல்லா இருக்கே, உனக்கு சாப்பிட எதுவும் வேண்டாம்ல? ஆமா டோரேமான், எனக்கு வயிறு ஃபுல்லா தான் இருக்கு. நான் ஒண்ணும் உன்ன மாதிரி எல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்க மாட்டேன். ஃபுட் ஸ்நாக்ஸ் சாப்பிட வரீங்களா? இப்ப இந்த டிவைஸ் வேலை செய்யலன்னு நான் நினைக்கிறேன். இத வந்துட்டேன். வாவ், கேக்கா? இப்பதான் வாங்கிட்டு வந்த நோபிட்டா, நல்லா சாப்பிடுங்க. காமிக்ஸ படிச்சுக்கிட்டே சாப்பிட வேண்டியது. ஓ, இப்படி வேஸ்ட் பண்ணிட்டியேப்பா நோபிட்டா. போச்சே. அப்பா, டேஸ்ட் அள்ளுது. அம்மா சொல்லாத, அப்படிலாம் ஒண்ணும் இருக்காது. இல்லப்பா, உண்மையிலே இது சூப்பரா இருக்கு. அந்த ஃப்ரெஷ்ஷான கிரீம் அப்புறம் ஃப்ளஃபியான கேக் காம்பினேஷன் சும்மா அள்ளுது. பத்தாததுக்கு இந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் இன்னும் டேஸ்ட் கொடுக்குது. போதும் டோரிமான், சும்மா இரு. உன்னால எனக்கு பசி அதிகமாயிடுச்சு. ஐடியா, தெருமுனையில இருக்க கடைக்கு போய் சாப்பிட போறேன். என்ன இது? காசை இங்க தானே வச்ச, எங்க காணோம்? செலவு பண்ணிட்டேனோ? ஃப்ரிட்ஜ்ல கூட சாப்பிட ஒண்ணுமே இல்லையே. பரவாயில்ல, போய் பிரெட் வாங்க வேண்டியதுதான். என் சேவிங்ஸ் இதுல ஒரு காயின் கூட இல்ல. அதுதான் நேத்து காமிக்ஸ் வாங்க யூஸ் பண்ணிட்டேன்ல. பரவாயில்ல, நான் டின்னருக்கு சேர்த்து சாப்பிட்டுக்கிறேன். நோபிட்டா, சோனியா வந்திருக்கான் பாரு. என்ன பேஸ்பாலா? இப்பவா? என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஜியான் தான் உன்னை வர சொன்னா. ஒழுங்கா சீக்கிரம் வா. என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க? நீங்களே விளையாடலாம்ல. நோபிட்டா, நான் பந்த அடிப்பேன், நீ பந்த தடுத்து நிறுத்தணும். அது மட்டும் போதும்ல, வேற ஒண்ணும் இல்ல. சரியா தடுத்துடணும். சரியா? என்ன நானா பந்த தடுத்து நிறுத்தணும்?
ஏதாவது பிரச்சனையா? அப்படி இல்ல, ஒண்ணும் இல்ல. நோபிட்டா சீக்கிரம் ஓடு. இதோ ஓடிட்டா இருக்கேன். ஒரு ரைட் சைடுல ஓடு. என்னால முடியல. எனக்கு ரொம்ப பசிக்குது. என்னால ஓடவே முடியலையே. இப்படி ஓடிக்கிட்டே இருந்தேன்னா கீழே விழ வேண்டியதுதான். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக குக்கீஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். சாப்பிட வரீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? குக்கீஸா? வாலே சாப்பிடுவோம். வா, வா, வா. சீக்கிரம். ஓ, ரொம்ப நன்றி சிசுக்க. ஜியான், எனக்கு கொஞ்சம் கூட ப்ளீஸ். நோபிட்டாக்கு கொஞ்சம் எடுத்து வைங்க, சரியா? போயிட்டு வரேன். ரொம்ப தேங்க்ஸ் சிசுக்கா. ஆமா, எனக்கும் தான். எனக்கு குக்கீஸா? எனக்கு வேணும், கொஞ்சம் கொடுங்க. குக்கீஸ் எனக்கு, எனக்கு. முடியல. எங்க இருக்கு? அவங்க சாப்பிடுறதுக்குள்ள நான் எடுக்கணுமே. எவ்வளவு வேணா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஆமா, எனக்கும் தான். இந்த பால் எங்கதான் போச்சு? எங்க போய் ஒளிஞ்சிட்டு இருக்கோம்? சீக்கிரம் கிடைக்கணுமே. இல்ல, என்னமா நீ அந்த பாலை தேடிட்டு திரியுற? எங்கேயுமே காணும் ஜியான். அது சரியா, குக்கீஸ் எங்க? அதான் வயிற்றுக்குள்ள போயிடுச்சேல. இப்ப கேட்டா எப்படி கிடைக்கும்? என்ன போச்சு போ? என்னாச்சு? இன்னும் தேடி கண்டுபிடிக்கலையா? இன்னைக்கு ராத்திரி கூட அதை எடுத்துட்டு வரலன்னா உன்னை சும்மா விட மாட்டேன் சொல்லிட்டேன். இப்ப நான் என்ன பண்றது? எங்கேயுமே காணுமே. ரொம்ப பசிக்குது. அட, இந்த பால் எப்படி இங்க வந்ததுன்னு தெரியலையே. பால் கிடைச்சிருச்சு. யாருல அது? ஓ, நோபிட்டா நீயா? இந்த நேரத்துல இங்க என்னல போட்டுக்கிட்டு இருக்க? உன்னோட பால கண்டுபிடிச்சிட்டேன். அட ஆமால, இத நான் மறந்தே போயிட்டேனே. கொண்டா கொண்டா. ஓஹோ, இது உனக்கு வேணுமாலே நோபிட்டா? இது எங்க அம்மா எனக்காக ஸ்பெஷலா செய்யறதுதான்ல. ப்ளீஸ் ஜியான். சரி, ஆனா காக்கா கடி கடிச்சிட்டு குடுக்கணும். அதுக்கு மேல கிடையாது. ஓகேவா? ரொம்ப நன்றி ஜியான். நான் சாப்பிட்ட நீயும் சாப்பிட்ட மாதிரி தானே நண்பா? வேணும்ல? இன்னைக்கு வீட்ல ஸ்பெஷலா டின்னர் பண்ணிருக்கேன். தேங்க்ஸ்மா. அம்மா பசிக்குது. உனக்கு எவ்வளவு வேணுமோ சாப்பிடு. உனக்காக தானே பண்ணிருக்கேன். என்னால பசிய தாங்க முடியல. சாப்பாடு வாசனைய ஆள தூக்குதே. வாங்க வாங்க. இல்ல இல்ல, நான் சும்மா தான் பார்க்க வந்தேன். போயிட்டு வரேன். இதுக்கு மேல நடக்க முடியாது, பசிக்குது. ஓய் தம்பி, இத நீ சாப்பிட்டு பாக்குறியா? இதுக்கு நீ பணம் கூட தர வேணாம். சாப்பிடுறியா? நிஜமாவா? ரொம்ப நன்றி. இவனை நான் சும்மா விட மாட்டேன். அதை சாப்பிடாத. நில்லு. எங்க போனாயே? உன்னை நான் சும்மா விட மாட்டேன். பக்கமா மாட்டினேன். கொடுத்துரு. அதை என்கிட்ட ஒழுங்கா கொடுத்துரு. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். கேட்டும் டாகும் சண்டை போட்டுக்குது போல இருக்கு. நான் தான் ஜெயிச்சேன். எனக்கு வேணும். கெட்ட வந்துடுறேன். வீட்டுக்கு வந்துட்டேன். நோபிட்டா, என்கிட்ட எதுவும் சொல்லாம இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? அம்மா, பால காணோம்னு கண்டுபிடிக்க போனேன். அது சரி, சாப்பாடு என்னாச்சு? சாப்பாடு காலியாக்கி எல்லாத்தையும் கிளீன் பண்ணி கூட வச்சிட்டேன். என்னது? நீ போய் படுத்து தூங்கு. நான் எவ்வளவு பசியோட வந்திருக்கேன். படுத்து தூங்க சொல்லிட்டு போறாங்க. முடியல. இன்னைக்கு நான் சாப்பாட வேஸ்ட் பண்ணிருக்க கூடாது. இப்பதான் உனக்கு சாப்பாடோட அருமை புரியுதுன்னு நினைக்கிறேன் நோபிட்டா. ஆமா டோரேமான், இப்பதான் எனக்கு சாப்பாடோட அருமை புரியுது. தயவு செஞ்சு எல்லாத்தையும் பழையபடி மாத்து. மாத்திட்டா போச்சு.
வந்து டின்னர் சாப்பிடு நோபிட்டா. போனா போகட்டும்னு உனக்காக சூடு பண்ணி வச்சேன். சீக்கிரம் சாப்பிட்டு எடுத்து காலி பண்ணு. சாப்பாடுக்கு நன்றி. ரொம்ப நல்லா இருக்கு. அம்மா இவ்வளவு நாளா நான் இவ்வளவு சுவையான சாப்பாடு சாப்பிட்டதே இல்ல. பொறுமையா சாப்பிடு. என்ன இவ்வளவு அவசரம்? மெதுவா சாப்பிடு நோபிட்டா. இப்பவாவது உனக்கு புரிஞ்சுதே. உனக்கு வேணும்னா சாப்பிடு. நன்றி நன்றி. இப்பதான் நல்லா இருக்கு. நல்லா சாப்பிட்டுட்டேன். நோபிட்டா, கிச்சன்ல லைட் ஆன் பண்ணிட்டு எதுக்கு நீ போன? மறந்துட்டேமா. இப்ப போய் நான் நிம்மதியா தூங்கலாம். பாத்ரூம் கதவை திறந்து வச்சுட்டு போயிருக்கேன். தூங்குறதுக்கு முன்னாடி ஹோம்வொர்க்க முடிச்சிட்டு தூங்கு. என்னம்மா நீங்க எனக்கு நல்லா தூக்கம் வரும்போது இப்படி சொல்றீங்களே? அதேதான் டோரேமான். நான் தூங்கிட்டேன்பா. எனக்கு அந்த டிவைஸ கொஞ்சம் கூட. இத வச்சு என்ன பண்ண போற? கொஞ்ச நேரம் அம்மா தொல்லை இல்லாம இருந்தா எப்படி இருக்கும்? நோபிட்டா, நீ இன்னும் தூங்கலையா? நான் முக்கியமான வேலையா எங்க அம்மா வீட்டுக்கு போக போறேன். நான் வர வரைக்கும் வீட்டை பாத்துக்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கம்மா. இனிமே நான் கொஞ்ச நாள் நிம்மதியா தூங்குவேன். உன்னால மட்டும் எப்படிதான் டிவைஸ் எல்லாம் வித்தியாசமா யூஸ் பண்ண முடியுதோ தெரியல. என்ன மாதிரி வல்லவனுக்கு புல்லும் ஒரு ஆயுதம் தான் இல்லையா?